இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிறப்பினால் உண்டான நற்செய்தி என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, மத்தேயு 1:23, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வந்த நற்செய்தி என்னவென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு குடும்பத்தினர் ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி கொண்டிருந்தார். யதார்த்தமாக அங்கே அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அதே ஹோட்டல் வர பார்க்க, இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இங்கே நடக்கிறதே, என்ன உங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் என்று. அப்போது அவர்கள் சொன்னாங்க, எங்க வீட்டுல கடைக்குட்டிக்கு பிறந்த நாள், அதனால தான் வீட்டிலே இடம் பத்தவில்லை என்பதால் நாங்க ஹோட்டல்ல கொண்டாடுறோம், எங்க ரிலேட்டிவ் மாத்திரம் தான் கூப்பிட்டோம் அப்படி சொன்னோம். ஸோ அப்போ அவங்க எல்லாம் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர், சரி வந்ததே வந்தோம், பிள்ளைய பார்த்து பிளஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க அவங்க எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பெற்றோரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, பிள்ளை எங்கே என்று சொல்லி. அங்க அவர் சொல்ல, பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு சொல்லிட்டு வீட்டுல பாட்டி அம்மாட்டையே கொண்டு விட்டுட்டு வந்தேன், அப்பதான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் சந்தோஷமா கொண்டாட முடியும்னு சொன்ன. இப்போது அந்த பக்கத்து வீட்டுக்கார மிகவும் ஆச்சரியமா இருக்கு, அந்த பிள்ளை இல்லாம அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போய்விட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த சம்பவம் ஒரு வேடிக்கையா இருக்கலாம். ஒரு பிறந்த நாள் கொண்டாடுகிற அந்த பிள்ளை இல்லாமல் அந்த விழாவை கொண்டாடுவது ஒரு வேடிக்கையான ஒன்றாக இருப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம், அவர் இல்லாமையே கொண்டாடுகிறோம். இங்கே நாம் வாசித்த அந்த வசனத்திலே இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் அவரை நம் அருகிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம கூட வைத்திருக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற அந்த சிறு பிள்ளையை வீட்டிலே வைத்துக் கொண்டு விழா கொண்டாடுகிறார்கள். அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துமஸ், ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இல்லாமையே, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்லாமையே கொண்டாடி கொண்டிருக்கோம். எவ்வளவு வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது, சங்கீதம் 46:7, சங்கீதம் 46:11 போடப்பட்டு இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறாரு, ஆண்டவர் ஆலயத்துல இருக்கிறாரு. சிலர் சொல்லிடுவோம், ஆண்டவர் என் குட்டி இதயத்தில் இருக்கிறாரு வார்த்தையில சொல்லிடுவோம். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? அந்த கேள்வி தேடல் அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தி. அவர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம உணர்றோம்? அநேக சூழ்நிலைகள் நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருப்பதை வெளிக்காட்டுகிறது. இன்று அநேகர் நினைக்கிறோம், அது புற மதத்தினராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்க இடம் கொடுக்க ஆயத்தப்படுறோம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற, நம்ம நிறைய ஆயத்தப்படுவோம். இந்த பண்டிகை நாட்களிலே அநேகர் வீட்டுல டெக்கரேஷன் பண்ணுவாங்க. வீட்டுல ட்ரீ, குடில், அல்ல ஆண்டவர் பிறப்பது போல அநேக பொருட்கள் எல்லாம் வைத்து அலங்கரித்து வைப்பார்கள். இங்க எவ்வளவு டெக்கரேஷன் தான். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் இல்லாத இந்த பண்டிகை என்ன வேஸ்ட் தான். இன்னைக்கு அநேகர் அதைத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அநேக சூழ்நிலைகள் நம்மை ஆண்டவரை விட்டு
தூரத்தில் இருப்பதை வெளிக்காட்டுகிறது. ஆண்டவர் தூரமாக இருக்கிறவர் அல்ல. அவர் தூரத்திலிருந்து நம்மை அவரை கற்று தருகிறவர் அல்ல. அவர் நம்ம கூட இருந்து நம் கைகளை பிடித்து வழி நடத்துகிற தேவன். இன்றைக்கு பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நமக்குள்ள அந்த நிச்சயம் வேணும். ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், நம்மோடு இருக்கிற நிச்சயத்தை பெற்றுக்கோ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு கூட நீங்க பேசுறீங்கப்பா. நீங்க இம்மானுவேலரா எங்க கூட இருக்கிறீங்க. இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாங்க ஒருவேளை உங்களை எங்கேயோ வைத்துக்கொண்டு நாங்க பண்டிகை கொண்டாடப்படி உங்களை ஏசப்பா எங்க இருதயத்திலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மை முன்னிறுத்தி உமக்கு சாட்சியாக நாங்க வாழ கிருபை தாங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை